வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 2 ஆட்டுக்கால் வாங்கி அதை நல்ல ஒரு 5 டைம்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் தனியாவும் சேர்த்து அரைச்சதுனால நான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி போடுறேன். 5 ஸ்பூன் அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு நம்ம அதுக்கு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய போட்டால் ஆட்டுக்கால் நல்லா வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு 5 விசில் வர அளவுக்கு குக்கரில் வச்சுட்டு, இதுக்கு அரைச்ச விழுதுகள் தேவை இல்லையா, அதனால வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும். அதனால் கடாய் வச்சுட்டு அதில் சோம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்குவோம். பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு அது ரெண்டுத்தையுமே நம்ம அதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் சேர்த்து அதுலேயே வதக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அது வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கி அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் நம்மளுக்கு வேணும். அதுக்கு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா இது நல்லா மிக்சியில் போட்டு தேங்காவையும் கூட சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு விழுதாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதை அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கினதையுமே நம்ம எடுத்து கொஞ்சம் தட்டில் ஆற வச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா கெட்டியாக இருக்கும்போது நம்ம அது தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டோம். குக்கரில் இப்போ ஆட்டுக்கால் நல்ல ஒரு இதில் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போவே பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஆஹா, செமையாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வெங்காயம் இது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிருந்தோம்ல, அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்க டைம் கொடுப்போம் நம்ம. அது கொதிச்சதுக்கப்புறமா தேங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே எண்ணெய்லாம் ஊற்றி சோம்பு எல்லாமே அதிலே தாளித்து அரைச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் தாளிக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற ஆயில்ஸே அது நிறைய வெளியே வந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இது மெயினாக பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை அதுதான் ரெடி பண்ணேன். ஸோ தோசை ஆட்டுக்கால் பாயா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.